நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிஎஸ்டி எதுவுமே டவுன்லோட் ஆக மாட்டேங்கு, அதை டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, உங்களோட நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே பாப்அப் மெசேஜ் டிஸ்பிளே ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? இப்போ அதை எப்படி நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. ஒன் ஆர் மோர் டைம்ஸ் அப்படி வரலாம். ஸோ 2 டைம்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக வராது. நீங்கள் கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. க்ரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து சர்ச் பண்ணுங்கள், ஆட் பிளாக்கர் எக்ஸ்டென்ஷன்னு. சர்ச் பண்ணும்போது இந்த வருது இல்லையா, இதில் வந்து இந்த ஹேண்ட் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள், ஆட் பிளாக்னு சொல்லிட்டு. ஹேண்ட் சிம்பிள் போட்டிருக்குது இந்த டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஆட் பிளாக் ஃபார் குரோம் நவுன்னு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்த பேஜுக்கு உள்ளே போகும். அந்த பேஜில் வந்து கெட் ஆட் பிளாக்கர் ஃபார் குரோம்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த டேப் ஓப்பன் ஆகும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டு குரோம்னு சொல்லி இருக்கும். இப்போ நீங்கள் இதை ஆட் டு குரோம் சொல்லி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ரௌசரில் ஆட் பண்ணிக்கவான்னு சொல்லி கேட்கும். உங்களோட குரோம் ப்ரௌசர்லையோ இல்லை ஃபயர்பாக்ஸ் ப்ரௌசர்லையோ இல்லை மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர்லையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கவான்னு சொல்லி கேட்கும். அதில் நீங்கள் ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிரும் அதுவே. ஸோ கம்ப்ளீட் ஆகிருச்சு. அடுத்த டேப் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த டாப் கார்னரில் ரைட் சைடில் மேலே பாருங்கள், ஒரு 3 ஐகான்ஸ் இருக்கும். இந்த ஐகான்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆட் எக்ஸ்டென்ஷனுக்கு உண்டான ஐக்கானும் இருக்கும் டவுன்லோட் பட்டனுக்கு பக்கத்துலேயே. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் உண்டான ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை உங்களுக்கு காட்டும். அந்த எக்ஸ்டென்ஷன் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணும். ஸோ இதில் நம்ம பண்ணது வந்து என்ன இருக்கு இல்லையா, ஹேண்ட் சிம்பிள் இது வந்து இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இதில் ஐக்கான் காட்டலை. நமக்கு ஐக்கான் டிஸ்பிளே ஆகணும், எனக்கு ஐக்கான் இருக்குது தெரியணும் அப்படின்னா இந்த பின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஐக்கான் பட்டனும் இதில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பேஜுக்கு வாங்க, யூடியூப் பேஜுக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப்ல நமக்கு நம்மளோட பேஜ் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளிக் பண்ணிக்கோங்க, பேஜுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நம்ம போட்ட வீடியோஸ் ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்த டேப்பில் வந்து வீடியோ ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வீடியோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இதில் எல்லா வீடியோவிலையுமே நான் லிங்க் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாட்டும் ஒரு வீடியோ நான் இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த வீடியோ டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் இதில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆட் பிளாக்கர் இன்ஸ்டால் பண்ணினீங்க அப்படின்னா, அதாவது மல்டிபிள் டைம்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த மல்டிபிள் டைம்ஸ் ஓப்பன் ஆகக்கூடிய டேப்பை வந்து இது கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஒவ்வொரு பாப்அப் மெசேஜ் வரும்போதும் இதில் வந்து இந்த ஹேண்ட் சிம்பிளை பாருங்கள், இதில் 1 2 3ன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் ஆகிட்டே இருக்கும். அதை எத்தனை வெப்சைட்டை வந்து அது பிளாக் பண்ணி வச்சுக்கிறது, ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு ஒரிஜினல் வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இதை இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா அது அடுத்தடுத்த மல்டிபிள் வெப்சைட்டுக்கு ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும். நமக்கு கொஞ்சம் அப்படி கஷ்டமாகவே இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் அதனால தான் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நண்பர்கள் டவுன்லோட் பண்ண தான் செய்கிறாங்க. இனி வர்ற நண்பர்கள் அனைவரும் இதை பார்த்துக்குவாங்க, கண்டிப்பாக இதை பார்த்துக்குவாங்க. ஸோ இதில் நம்மளை வந்து டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கீழேயே பாருங்கள், நான் அதுக்குண்டான இதே கொடுத்துருக்கேன், கம்பல்சரி இன்ஸ்டால் ஆட் பிளாக்கர் எக்ஸ்டென்ஷன். எல்லா ப்ரௌசருக்குமே எக்ஸ்டென்ஷன் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா க்ரோம் ப்ரௌசருக்கும் ஃபயர்பாக்ஸுக்கும் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இந்த 3க்கு உண்டான ஆட் பிளாக்கர் வந்து நம்ம கொடுத்துருக்கேன். இதில் லிங்காகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் நம்மளோட டவுன்லோட் லிங்க் எதில் அப்லோட் பண்ணியிருக்கேன்னா இந்த ஃபைலில் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஸ்பிளே இந்த பாப்அப் மெசேஜ் ஓப்பன் ஆகும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஓப்பன் ஆகும், ஒரு சிலவங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ இதை கேன்சல் பண்ணிடுங்க. மறுபடியும் ரிட்டன் வந்து மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம கொடுக்குற எல்லா ஃபைலுமே ஃப்ரீ ஃபைல் தான். ஸோ ஃப்ரீ டவுன்லோடில் தான் நமக்கு உண்டானது இருக்கும். ஃப்ரீ டவுன்லோடை கிளிக் பண்ணுங்கள், அடுத்த டேப் ஓப்பன் ஆகும். சரியா? நமக்கு இதில் ஒரு பாக்ஸ் கேட்குது இல்லையா, ஐ எம் நாட் எ ரோபோட் சொல்லி இந்த பாக்ஸ் கேட்கும். இதில் வந்து வெயிட்டிங் செகண்ட்ஸ் ஓடும், 30 செகண்ட்ஸ் வெயிட்டிங்கில் ஓடும். ஸோ அது கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இது 1 or 2 டைம்ஸ் ஓப்பன் ஆகும். சில டைம் ஒரு டைமில் ஓப்பன் ஆகிட்டு அதுவே வந்து கிளிக் ஆகி டிக் ஆகிரும். பார்த்தீங்கன்னா கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லிக்கிறது. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள், டைரெக்டாகவே அடுத்த லிங்க்குக்கு போயிடும். சரியா? இது கிளிக்கர் டு டவுன்லோட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பேஜ் வந்துடும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஃபோல்டரை கிளிக் பண்ணி நான் டெஸ்க்டாப்லேயே போடுறேன். கிளிக் பண்ணி செலக்ட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இல்லை டவுன்லோட் இது ஓட ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அந்த ஆட் பிளாக்கர் மட்டும் உங்களோட நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ
ஜஸ்ட் மேலே ஐக்கானில் வந்து அது பிளாக் பண்ணி காட்டிடும். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் அந்த நான் கொடுத்துருக்க டவுன்லோட் பண்ணுற ரேர் ஃபைல் வந்து இந்த வீடியோவில் தான் இருக்குது. சரியா, இதையும் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, அந்த பாஸ்வேர்டு நிறைய டிஸ்பிளே தெரிய மாட்டேங்குது ப்ரோ, நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு தப்பாக காட்டுது அப்படின்னு. இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் எல்லா ரேர் ஃபைலையுமே செக் பண்ணி தான் நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் தயவுசெய்து 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணுங்கள். இல்லை ஒரு டைம் இல்லைனா 2 டைம் அந்த வீடியோவை விசிட் பண்ணாலே போதும். நீங்கள் 3 பிளேசஸில் அந்த பாஸ்வேர்டுக்கு உண்டான டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன். தெரியலன்னா கூட கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் அதை வியூ பண்ணுறேனோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு உண்டான ரீப்ளையும் பண்ணுறேன்.